வணக்கம். நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஆரம்பிச்சிருவோம். வரவேற்புரை நல்கிறதுக்கு வர்றது யாரு அப்படின்னா திவ்யா குந்துநாதன். அவங்க குந்துநாதன் ஐயாவை பத்தி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். திவ்யா நம்ம ஆதிபகவன் இலக்கண குழுல 4வது பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ண வேகத்திலேயே வேகமா ஒரு வெண்பா எழுதிட்டாங்க. வரவேற்புரை அவங்க பேசுறதை கேட்போம், வாருங்கள். அனைவருக்கும் சம்யக் தர்சனம். நமது ஆதிபகவன் குழு பெருமையுடன் வழங்கும் தீபாவளி முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக மழலையர் குழுவிசை குரலோசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் வரவேற்புரை கூற உங்கள் முன் இருப்பது திவ்யதர்ஷினி. நமது ஆதிபகவன் குழுவின் மூலம் தலைமை ஏற்று இந்நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் புலவர் கவிராசன் மகராசன் ஐயாவை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் பல சிறப்பு நிகழ்ச்சிகளை தலைமையெடுத்து நடத்த வேண்டும் என்பது அனைவருடைய அவா. தனது இனிமையான குரலில் அருமையாக இறைவணக்கம் பாடிய செல்வியே ஆத்விகா அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியின் நாயகிகள் புலவர் அசோக்குமார் ஐயாவின் பேத்தியாகிய செல்வி சுதஞ்சனா தீபக் அவர்களை வரவேற்கின்றேன். புலவர் பானுராசனார் ஐயாவின் கொல்லு பேத்தியாகிய செல்வி யாழினி அவர்களை வரவேற்கின்றேன். நமது காப்பிய சுடர் ஐயாவின் பேத்தியாகிய செல்வி சந்தனா அண்ணாதுரை அவர்களை வரவேற்கின்றேன். தங்களது பாடல்களினால் அனைவரது தீபாவளியையும் இனிக்க செய்யுங்கள். நன்றியுரை வாசிக்க இருக்கும் ஆசிரியை திருமதி பி பத்மபிரியா அவர்களை வரவேற்கின்றேன். மங்கள வாழ்த்து பாட இருக்கும் எங்கள் அநேகாந்த பாடசாலையின் நாயகி செல்வி நக்ஷத்ரா ஸ்ரீ அவர்களை வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நமது அரங்கத்தை அலங்கரித்துள்ள நேயர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிற்காலத்தில் யூடியூபில் பார்க்க இருக்கும் நேயர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை இறுதி வரை கேட்டு ரசிக்குமாறு வேண்டுகிறோம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பது ஒரு பழமொழி. கட்டுத்தறி கவி பாடுமோ? பாடாது. எனவே இது நமது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு கற்பனையே ஆகும். இதை உயர்வு நவிர்ச்சி அணி என்று கூறலாம். ஆனால் நமது ஆதிபகவன் குழுவில் இருப்பவர்கள் அனைவரும் கவி பாடுவர். இதுவே இயல்பு நவிர்ச்சி அணி. நானும் இக்குடும்பத்தில் ஒருவராக இணைந்திருப்பதால் எனது முதல் கவிதையை கூற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசான நீற்றடி சவாலை ஏற்று எனது முதல் சிந்தியல் வெண்பாவை உங்கள் முன் வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இருளை அகற்றி ஒளியை நிறைத்து மனதில் அழகிய புன்னகை பூத்திடும் தீப ஒளி திருநாள். அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை என் வெண்பா மூலம் பகிர்ந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வரவேற்புரை கூற வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஜெய் ஜினேந்திரன். ரொம்ப அழகான ஒரு வரவேற்புரை கொடுத்திருக்கேன். இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தோட நம்மளுடைய பஞ்சமந்திரத்தோட ஆரம்பிச்சிருக்கு. மகிழ்ச்சி. ஆத்விகா ரொம்ப அழகா மந்திரத்தை, குழந்தைங்க இந்த அளவுக்கு பஞ்ச மந்திரத்தை தாண்டி அழகா முழு மந்திரத்தையும் சொல்லியிருக்க, சிறப்பு. வரவேற்புரை நல்கிய செல்வி திவ்யா குந்துநாதன், என்ன அற்புதமான ஒரு வரவேற்புரை. அவங்க சொன்னது ரொம்ப ரசிச்ச ஒரு என்னன்னா, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். கட்டுத்தறி கவி பாடுமோ கேக்குறாங்க பாருங்க. இது உயர்வு நவிர்ச்சி அணி. ஏன்னா கட்டுத்தறி கவி பாடாது, ஏன்னா பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது. ஆனால் நமது ஆதிபகவன் குழுவின் அனைத்து உள்ளே நுழைகின்ற அனைத்து புலவர்களும் கவி பாடுவர். இது இயல்பு நவிர்ச்சி அணி என்றால் இது நிதர்சனமான உண்மை. என்ன அழகு, அற்புதமான ஒரு வரவேற்புரை கொடுத்திருக்கமா. உண்மைதான், அது உண்மையிலே மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப சிறப்பு. அதே அதுக்கு உண்டான உதாரணமா அவங்கள ஒரு சிந்தியல் வெண்பா ஒன்று நம்ம தீபாவளிக்காக அவங்க எழுதுனதை முன்கூட்டி சொல்லியிருக்காங்க. சிறப்பு. கண்ணுகளை இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா அதிருது இல்லை. அப்பப்போ நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும். நன்றி.